அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில கடைசி ராசியும் காலபுருஷனின் 12ஆம் வீடாகிய மீனராசியை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்து போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ இது முடிஞ்ச உடனே நம்ம 12 ராசிக்கும் சேர்த்து ஒரே வீடியோவா, அதில் எப்படின்னா சிம்பிளாக வரும். பாயிண்ட் பை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய டைம் சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோலையும், நிறைய பேரும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா பொது பலன்கள். ஒரு ராசினா இப்படி இருக்கும். இவ தினப்பலன் டெய்லி சொல்கிறாங்க பாருங்க, டிவியில் உட்காந்துட்டு ஜோசியர்களாம், அந்த மாதிரி தினப்பலன் மாதிரி தான் இந்த பொது பலன் அப்படின்றது. இதில் நம்ம ராசி, இப்போ மீனராசினா மீனராசிக்காரர் ஒரு 50 கோடி பேர் இருப்பாங்க. அதில் மீனராசியில் நம்மளுக்கு எப்படி பிறந்த டைமு, நம்ம நட்சத்திரம், நம்ம லக்னம், அதே நேரத்தில் தசாபுக்தி, இதெல்லாம் தான் வேலை செய்வாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும். மீனராசிக்காரங்கன்னா மீனராசி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மீனராசியில் நிறைய பேருக்கு மாறுபடும். அது வந்து ஜனன ஜாதகத்தை பொறுத்து அமையும் பலன்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் இப்போ வந்து சனி பெயர்ச்சி இந்த மாதம் வருது. இந்த மாதம் 29 திருக்கணிதப்படி நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது வந்து போன வாட்டியும் போட்டாங்க, இந்த வாட்டியும் போடுறாங்க. போன வாட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 அந்த மாதிரி ஜனவரியில திருக்கணிதப்படி வந்து 2023 அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர்ல வந்தது. அப்படியே 1 இயர் டிஃபரன்ஸ்ல போச்சு ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட். ஸோ அப்படிதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி தான் நம்ம பேசுறோம். சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம், அதாவது திருநள்ளாறு படி அடுத்த வருஷம் தான். சரிங்களா? அது நிறைய கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த குரு பெயர்ச்சி வந்து கரெக்டாக தான் வருது. வருஷம் வர குரு பெயர்ச்சி, அதே மாதிரி ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தரும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 3 பயிற்சியுமே ஆல்மோஸ்ட் இப்போ இந்த மாதம் 1 முடிஞ்சிடும், மே மாதம் 2 பயிற்சி முடிஞ்சிடும், குரு பயிற்சி ராகு கேதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச ஆரோஸ்கோப் பார்க்குறவங்ககிட்ட யார்கிட்ட வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை எங்கிட்ட பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க என்னோட நம்பரை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். நான் எப்படி டைம் எப்படின்றத சொல்கிறேன். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான். சரிங்களா? இது வந்து உங்களுடையதை பார்த்து வச்சுன்னா இந்த வாட்டி எல்லாமே 3 பயிற்சி வர்றதுனால இது போக நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி 1ஆம் தேதி. இன்னைக்கு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு வந்துட்டாரு. அடுத்த மாசம் மாச பொறுப்புன்னா வருஷ பொறுப்பாக மாறிடும் மேஷத்துக்கு போகும்போது. சரிங்களா? தமிழ் வருஷ பொறுப்பாக ஆயிடும். அதனால வந்து சூரியன் மாறுறது, சந்திரன் மாறுறது, அதே மாதிரி செவ்வாய் மாறுறது, புதன், இதெல்லாம் வந்து 1 மாசம் 1.5 மாசம், அதே மாதிரி சின்ன ஷார்ட் பீரியட்ல மாறிடும். இதெல்லாம் தான் ஜோசியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சனி பகவான் மீனத்துல இருக்காருன்னா அங்க இப்போ சூரியன் இருக்காரு. இப்போ சூரியன் இப்போ மீனத்துல இருக்காரு, சனி பகவான் வர போறாரு இந்த மாசம் 29. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சந்திரன் வராரு, வேற கிரகங்கள்லாம் வருதா, 5 கிரகம், அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. இது வந்து பொதுப்படையா சொல்றது. அதனால யாருமே கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, பயப்படவே தேவையில்லைங்க. நம்ம கடமையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போறோம்னாலே நமக்கு வந்து தெய்வ சங்கல்பம் நிச்சயமா பரிபூர்ணமா அமைஞ்சிரும். அதே மாதிரி இப்ப நம்ம தவறு பண்றோம், நல்லது பண்றோம்னாலும் நம்ம கர்மா படிதான் எல்லாமே நடக்க வைக்குது. அப்படி ஒரு விஷயம் பேசிப்போம். நம்ம இப்படி பண்றமே பண்ணா அது நம்ம கர்மா, நம்ம செய்யற பாவ புண்ணியங்களுக்கு இந்த ஜென்மத்துல நம்ம பலனை அனுபவிக்க போறதுக்காக நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டும்னா, கூடுமான வரையில நாம ஏதாவது தவறு செய்தாலோ, தெரிஞ்சு தெரியாம செஞ்சாலோ, நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்முடைய அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அந்த மாதிரி சொல்றோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரேஷன்ல யாராவது தவறுகள் செஞ்சாலோ அது எங்களோடய முடிஞ்சிடணும்பா, அந்த கர்மா என் பசங்களை நல்லபடியா காப்பாத்து, பசங்களுக்கு தொடரக்கூடாது அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணமே தப்போ எதுவுமே நம்ம கையில கிடையாது. என்ன விதிப்படியோ அதான் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான கிரகம், ஒரு பவர்ஃபுல்லான கிரகம், தெய்வ சங்கல்பம் புரிந்த கிரகம். காலபுருஷனின் 9ஆம் வீடான தனுசு பாக்யஸ்தானம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அதே மாதிரி அயனபோகஸ்தானம் சொல்லுவாங்க, அதையே மோட்சஸ்தானம் நிறைய சொல்லலாம். 12ஆம் இடம் கடைசி. இந்த 12ஆம் ராசிக்கு மேல ராசி கிடையாது, இதுதான் கடைசி ராசி. இப்போ இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு எப்படி இருக்குது நம்ம வீடியோக்குள்ள போலாம். மீனராசி குரு பகவான் ஆட்சி புரிகின்ற இடம்.
சுக்கிர பகவான் உச்ச பலம் பெற இடம். வித்யாகாரன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் நீச்ச பலம் அடைகின்ற இடம். இதுதான் இந்த மீனத்தோட தன்மை. அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் வருகின்ற 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருகின்ற 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரத்தில் வருகின்ற 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த மீனராசி. பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான், உத்திரட்டாதி சனி பகவான், ரேவதி புத பகவான். இதுதான். அப்ப இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திர புள்ளி மீனராசியில வருது. பொதுவா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி செலவு யாராலையும் பண்ண முடியாது. பணத்தை எப்படி செலவு பண்றதுன்றது இவங்ககிட்ட தான் கத்துக்கணும். பணம் இல்லைன்னா கடன் வாங்கியா செலவு பண்ணுவாங்க, தன்னை லக்ஸுரியா காட்டிப்பாங்க. வேலை செய்யறாங்களோ இல்லையோ வேலை இருக்க மாதிரி ஒரு இது பண்ணிப்பாங்க, பாவனையை கிரியேட் பண்ணிப்பாங்க. தேவையில்லாத விஷயத்துல நிறைய போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய நட்டம் அடைவாங்க. இங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இது வந்து சுக்கிரன் உச்ச பலம் பெற்ற இடம் இல்லையா, அதனால லௌகீக வாழ்க்கை நிறைய எதிர்பார்ப்பாங்க. லக்ஸுரி லைஃப் வாழறதுன்னா இவங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், 500 ரூபா தான் பணம் இருக்குது, ட்ரெஸ் ஒரு 3000 ரூபாய் இருக்குன்னா கூட 2000 ரூபா கடன் வாங்கி எடுக்கணும் பார்க்க தவிர 500 ரூபாய்க்கு அவனும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய தேவைகளை எப்படியாவது பூர்த்தி பண்ணிக்கணும், எப்பவுமே ஒரு லக்ஸுரியா வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய கோட்பாடு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு மீனராசிக்கு. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா மீனராசிக்கு இப்போ சனி பகவான் வர போறாரு இல்லையா, இந்த மாசம் குரு பகவான் மேல வராரு, ராகு கேதுவும் மாற போறாங்க. இந்த குரு பயிற்சி பார்க்கும்போது இப்ப குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு, ரிஷபராசியில இருக்காரு. அப்போ மீனராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரம், தைரிய வீரியஸ்தானம், இப்போ கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா, தொலைத்தொடர்பு, அது 3ஆம் இடம் இதுல இருக்காரு. இப்போ 4ஆம் இடத்துக்கு போறாரு, அர்த்தாஷ்டம குருவா மாற போறாரு. உங்களுக்கு மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி மிதுனத்துக்கு போகும்போது அர்த்தாஷ்டம குரு இருந்தாலும், அர்த்தாஷ்டம குரு என்றாலும் நீங்கள் அதை பத்தி பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்ப உங்க வீட்டுல புத பகவான் வந்து நீச்சம் அடைகிறார். நீச்சம்னா என்ன, பவர் இல்லாம இருக்காரு. அந்த புத பகவானோட வீட்டுக்கு தான் இவர் போறாரு குரு பகவான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க. இப்ப குரு பகவான் வீட்டுல சனி பகவான் இருக்காரு, சனி பகவான் வீட்டுல குரு பகவான் இருக்காருன்னா அது பேர் பரிவர்த்தனைன்னு எடுத்துப்போம் ஜாதகத்துல. இந்த மாதிரி இப்போ கோச்சார இது காலபுருஷ தத்துவப்படி மிதுனம் வந்து புதனோட வீடு, மீனம் வந்து குருவோட வீடு. இப்போ இவங்க வீடு, இப்போ புத பகவான் ஆல்ரெடி ஜென்ரலா பார்க்கும்போது சுத்திட்டு வருவாரு, 1 மாசம் 1.5 மாசம் டைம் எடுத்துப்பாரு. அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு மீனத்துக்கு வரும்போது குரு பகவான் மிதுனத்தில் இருக்கும்போது தான் பரிவர்த்தனைன்றது கிடையாது. பொதுவா இப்படி எடுத்துப்போம் நம்ம கணக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கட்டம் 12 கட்டத்திலே லாஸ்ட் பக்கம் இருக்கும், லாஸ்ட் சைடு இருக்கு பாருங்க, 4 பக்கம் மூலைங்க எடுத்தீங்கன்னா 4 வீடு வரும். இப்படி லெஃப்ட்ல மேல பாத்தீங்கன்னா மீனம் இல்லையா, அப்படியே அதுக்கு டயக்னல் நேரா அப்படி போனீங்கன்னா மிதுனம், அப்படியே கீழே வந்தீங்கன்னா கன்னி, அந்த லாஸ்ட் போனீங்கன்னா தனுசு. அப்ப தனுசு மீனம் குரு பகவான் வீடு, மிதுனம் கன்னி புத பகவான் வீடு. கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க எப்படி. அதனால 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம குருனால நீங்க பயப்பட தேவையில்லை. குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான், அஸ்ட்ராலஜி அமைப்பு தான். அதே நேரத்துல சுக்கிர பகவான் உச்சமடைகிறதுனால ரொம்ப லக்ஸுரியஸா வாழணுன்ற எண்ணங்கள் கொண்டவங்க தான் மீனராசிக்காரங்க. பொதுவா ரொம்ப ரொம்ப லக்ஸுரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அதே நேரத்துல உங்க ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, உங்களுக்கு 9ஆம் இடம் விருச்சிக ராசி இல்லையா, அந்த விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அவர் வந்து உங்க வீட்டுக்கு 2ஆம் வீடு, அதாவது உங்க மீனராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு வச்சு பாக்கியாதிபதியும், அதே மாதிரி உங்க இடத்துக்கு 2ஆம் இடம் குடும்பந்தன வாக்குஸ்தானத்துக்கும் செவ்வாய் பகவான் அதிபதி. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, செவ்வாய் பகவான் வந்து பொதுவாகவே குரு பகவான் ரொம்ப நட்பு கொண்ட கிரகம். அதனால உங்களுக்கு இப்போ குரு பகவான் வந்து
மிதுனத்துல இருக்கும்போது இப்ப துலாம பாக்குறாரு. அப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் கர்ம ஜீவனஸ்தானம், அதை குரு பகவான் பார்க்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையா தனுசுவ. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை குரு பகவான் கும்பத்தை பார்க்கிறார் தன்னுடைய 9ஆம் பார்வையா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய செலவுகள், சுப செலவுகளை கொடுப்பாரு இந்த வாட்டி உங்களுக்கு. செவ்வாய் பகவானோட அனுகிரகம் மட்டும் உங்க ஜனனஜாதம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் ஒரு வீடு கட்டுறது, வீடு கட்டுற பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அப்படிப்பட்ட பாக்கியம் நிச்சயமா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் வலுப்பெறும். நீங்க தெய்வ சங்கல்பம் இயற்கையாவே பெற்ற ராசி தான் மீனம். தொழில் செய்யறவங்க நல்லா தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பண வரவுக்கெல்லாம் குறை இருக்காது. அதே நேரத்துல உங்க மீனராசிலே இப்போ ராகு இருக்காரு இல்லையா, ஜென்ம ராகுவா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 16 மாசமா இருக்காரு. இப்போ அவர் மே மாசம் மாறிட போறாரு. அப்போ உங்களோட ராசிக்கு 12ல ராகு வர போறாரு. விரயஸ்தானத்துல ராகு வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. விரய ராகு வந்து நல்லதான் பண்ணுவாரு, என்ன கொஞ்சம் தேவையில்லாத கெட்ட செலவு இழுத்தோட பார்ப்பாரு. அந்த குரு பார்வைப்படுறதால தப்பான போற செலவு நல்ல செலவா மாத்தி கொடுத்துருவாரு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு. அதே நேரத்துல மீனத்துக்கு 7ஆம் இடத்துல களத்திரஸ்தானத்துக்கு கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு, ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வர்றாரு. இப்போ கேதுவால தான் உங்களுக்கு மெயினா பிரச்சனை இருக்கும் மீனராசிக்காரங்க. 6ஆம் இடத்துல கேது வந்து அவ்வளவு சரி கிடையாது. பொதுவாகவே 6ஆம் இடம்ன்றது கொஞ்சம் டஃப். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான். மீனராசிக்காரர்களுக்காக சூரிய தசை நடக்குதுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஜனன ஜாதகத்துல சூரிய தசை நடந்ததுன்னா மீனராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி தசை தான் ஒருத்தர் போய் பிரச்சனையே மாட்டி விடும். வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த மாதிரி நெகட்டிவ் சம்மந்தப்பட்டது பூரா 6ஆம் வீடு. இப்போ உங்களுடைய ராசியிலே மீன ராசியில தான் சூரிய பகவான் வந்து பங்குனி மாசம் பூரா அங்கதான் இருக்க போறாரு. நீங்க இப்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். தேவையில்லாம போய் விஷயத்த தலையிடுறது, டாக்குமெண்ட்ல சைன் பண்றது, ஷூரிட்டி கொடுக்கறது, ஒரு மத்தியஸ்தம் பண்றது, முன்ன பின்ன உட்காந்து பேசுறது, இந்த பஞ்சாயத்து தலைவர்லாம் பண்ணுவாங்களா, அந்த வேலை எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. 6ஆம் அதிபதி கேதுனாலே நீங்க கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். கேதுன்னா உங்களுக்கு சூரியன் தான் 6ஆம் அதிபதி, ஆனா கேது வரப்போறாரு இல்லையா, அப்ப அவரும் உட்காந்துடுறாரு 6ல போயிட்டு. இந்த ராகு கேதுக்கு எப்படின்னா அவங்களுக்கு பலம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு ராசி எல்லாம் கிடையாது. இப்போ சிம்ம ராசினா சூரியன், கும்பராசினா சனீஸ்வரன் சொல்றோம். இவங்களுக்கு ராகு கேதுக்குலாம் ராசி கிடையாது, வீடே கிடையாது. எங்க போய் உட்காடுறாங்களோ அந்த வீடை ஆக்குபை பண்ணிப்பாங்க, அந்த வீடை தன்னோட கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அதனாலதான் சர்பாக்கிரங்களுக்கு வந்து பலம் ஜாஸ்தி. அசுரர்கள் 2 பேரும், ஒரு பாம்போட தலைனா கேது, உடல்னா ராகு. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். 12ல ராகு, 6ஆம் இடத்துல கேது மே மாசத்துல இருந்து. அதனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டிய பீரியடு. இருந்தாலும் நீங்க உங்க ஜனன ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் ஆயுள் பலம் நல்லா இருக்கும், ஏன்னா குரு பகவானோட பார்வை பார்க்குறாங்க துலாம். அதனால ஆயுள் சாணத்தை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் வருமானங்களுக்கு குறை இருக்காது, செலவுகள் நிறைய இழுத்து விடும். செலவுகள் வந்தால் நீங்க பயப்பட தேவையில்லை, ஏன்னா சுப செலவுல தான் வரப்போகுது உங்களுக்கு. ஒரு கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, அப்படின்னு நல்ல காரியங்கள் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பயன்பட போகுது. ஸோ கெட்ட வழியில மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஏற்கனவே நீங்க ஜென்ம ராகுவால கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அது மாதிரி 7ஆம் ஆண்டு சனியில ஏற்கனவே 2 வருஷம் முடிக்க போறீங்க. பொங்கு சனி முடிஞ்சு இப்ப ஜென்ம சனியா வராரு சனி பகவான் வேற உங்களுக்கு. அதனால 7ஆம் ஆண்டு சனியில இப்போ செகண்ட் ஹாஃபுக்கு வரீங்க. அதுக்கடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு பாத சனியா மாறும். அதனால மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல நீங்க இருக்க வேண்டிய கண்ட்ரோல் இருந்துங்க. கூடுமான வரையில நீங்க பிரதோஷ விரதம் இருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்துக்குமே அம்சம் தான் பிரதோஷம். சிவபெருமான வழிபடும் போது கிரகங்களை பூரா அவர் தான் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. சிவனை எவ்வளவுகளை வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஆயுள் ஸ்தானம் வலுப்பெறும், குடும்பஸ்தானம் எல்லாமே வலுப்பெறும். அதுமாதிரி ஏன்னா 2ஆம் இடம் உங்களுக்கு வந்து குடும்பந்தன வாக்கு, செவ்வாயோட வீடு மேஷம் இல்லையா. அதனால முருகப்பெருமானி வழிபடுங்க, குடும்பம் நல்லா க்ஷேமார்த்தமா இருக்கும். முடிஞ்சா எல்லாருமே நவகிரக டூர் போயிட்டு வாங்க, கும்பகோணத்தை சுத்தி. சென்னையில இருக்கவங்க எல்லாம் சென்னையிலே நவகிரக டூர் இருக்கு, நவகிரக கோயிலே இருக்கு சென்னையில. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நெட்ல போட்டாலே கூட நீங்க பார்க்கலாம். சூரிய பகவான் வந்து கருகம்பாக்கம் போரூர் பக்கத்துல, சந்திர பகவான் சோமங்கலம் இங்க குன்றத்தூர் பக்கத்துல, செவ்வாய் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம்.
அடுத்தது 4வது புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயில். 5வது பார்த்தீங்கன்னா குருஸ்தலம் திருவள்ளிதாயம் பாடி, அதே மாதிரி போரூர் ராமநாதீஸ்வரர் கோயில். 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர், மாங்காடு காமாட்சி கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கோயில் சிவன் கோயில், அது வெள்ளீஸ்வரர். 7வது பொழிச்சலூர் சனி பகவான். அதே இது 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் குன்றத்தூர் நாகநாத சுவாமி கோயில், பெரிய சிவன் கோயில். 9ஆம் இடம் கொளப்பாக்கம் கேது பகவான். அதனால சென்னையிலே நவகிரக கோயில் இருக்கு, முடிஞ்சா அங்க போயிட்டு வாங்க. எல்லாருமே கிரகங்களை வழிபடுங்க. குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா ஆலங்குடி க்ஷேத்திரம் போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தனவிருத்தி நல்லபடியா நல்லா வரணும் அப்படின்னா சுதர்சன பகவானை வணங்க, சுதர்சன எந்திரத்தை வச்சு வீட்டில் பூஜை பண்ணுங்க. குபேரனோட அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். எல்லோருமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு இந்த மீனராசிக்கு வர போற குரு நல்ல விதமா அமையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமான உங்களுக்காக நானும் மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.